ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வசனங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதை தியானிக்க போகிறோம். கடந்த பாடத்துல நம்ம மறுபிறப்பை குறித்து தியானித்தோம் இல்லைங்களா? அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதுமே கிட்ட சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது அப்படின்ட்டு சொன்னாரு. அதை நம்ம தியானித்தோம். ஸோ அது யாரோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாடோடும் யூத மக்களோடும் தான் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு, சம்பந்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு யூதனும் மறுபடியும் பிறந்தாதான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்திற்குள்ள என்ன பண்ண முடியும், போக நுழைய முடியும். நான் சொன்ன கடந்த பாடத்திலே மறுபடியும் பிறக்கிற அனுபவம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இல்லைன்னு சொன்னேன். இது கேட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா? நீங்க ஆச்சரியப்பட்டாலும் சரி, ஆச்சரியப்படலைனாலும் சரி, அதுதான் உண்மை. நம்ம எப்பவுமே வேதத்தை யாருக்கு சொல்லிந்து, யார் சொல்லியது, யாருக்கு சொல்லியது, அதுல என்ன விஷயம் அடங்கியிருக்கு, அதனுடைய நோக்கம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியரா வேதம் புரியும். ஆனா நிறைய பேர் அதை பார்க்காத வசதான் நிறைய குழப்பங்கள் இருக்கு. பார்ப்போமா? எக்ஸ்கியூஸ் மீ. மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 3ஆம் அதிகாரம் வசனம் 10வது வசனத்தை பாருங்களேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ, நல்லா கவனிங்க, இங்க யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் உங்களுக்கு தண்ணியில ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியிலும் அக்கினியிலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஸோ கான்டெக்ஸ்டுக்காக 9வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். யோவான் ஸ்நானகன் அங்க யோர்தான் நதியில என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்க நிறைய பேர் வராங்க. அதுல நிறைய பரிசேயர்கள், சுயநீதி பிடித்த மனிதர்கள் எல்லாம் வராங்க இல்லையா? அங்க யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு பாருங்களேன். 9வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாரு, 10வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா? அதாவது கோடரியானது மரங்களின் வேர்ல என்ன பண்ணப்பட்டு இருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. எதற்கு? வெட்டி போடுறதுக்கு. ஸோ கான்டெக்ஸ்ட், இதுதான் கான்டெக்ஸ்ட். இதுல உங்களுக்கு 3 ஸ்நானங்களை குறித்து உங்களுக்கு நான் டீச் பண்ண விரும்புகிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 3 ஸ்நானம் வருது. பார்த்தீங்களா இல்லைங்களா? ஒன்று ஜலத்தினாலே, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்குறேன்னு யோவான் ஸ்நானகன் சொன்னார் இல்லையா? அது ஒன்று. எனக்கு பிற்பாடு வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் எதனால உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பாரு? ஆவியினாலே கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றும் எதுல கொடுப்பாரு? அக்கினியினாலே. ஸோ இந்த ஒரே ஒரு வசனத்திலேயே 3 ஸ்நானம் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. வேதத்துல ஒரே ஸ்நானம் தான் இருக்கு. அவங்களுக்கு ஸ்நானம் சொன்னாலே அவங்களுக்கு என்னதான் ஞாபகம் வரும்? தண்ணி ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஆனா இந்த ஒரு வசனத்திலே எவ்வளவு ஸ்நானங்கள் இருக்கு? 3 ஸ்நானம். ஒன்று தண்ணி, இன்னொன்று ஆவி, இன்னொன்று அக்னி. ஸோ இந்த தண்ணியில நல்ல கவனிங்க, யாரு கொடுக்கிறா, யாரு எடுக்கிறா, எதுல எடுக்கிறாங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேதத்தை சின்ன பிள்ளைகள் மாதிரி நீங்க படிங்க. ரொம்ப படிச்ச மேதாவிங்க மாதிரி எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் புரியாது. நீங்க ட்ரெடிஷ்னலா பாரம்பரியமாக உங்களுக்கு கற்பிக்கப்பட்டதையெல்லாம் நீங்க இன்னமும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் விளங்காது. பாருங்க, கவனிங்க. கொடுக்கிறவங்க கிவர், ரிசீவர், இன் ஆர் வாட், புரியுதுங்களா? கொடுக்கிறவர் யாரு, எடுக்கிறவங்க யாரு, எதுல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். எதுல கொடுக்கிறாரு? தண்ணியில கொடுக்கிறாரு.
யாருக்கு கொடுக்கிறாரு? மனம் திரும்பின யூதர்களுக்கு கொடுக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? அங்க சொல்றாரு இல்லையா யோவான் ஸ்நானகன்னு, நீங்க ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறதால நீங்க என்ன பண்ணிட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள எல்லாம் போக முடியாதுப்பா. நீங்க என்ன பண்ணும், அங்க சொன்னாரா இல்லைங்களா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அவங்கள மரமாக அங்க சித்தரித்து அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்னத்தை கொடுக்கணும், கனியை கொடுக்கணும். நீங்க நாங்க ஆபிரகாம் பிள்ளைன்ற வாசலாம் நீங்க எங்க போயிட மாட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போக மாட்டீங்க. நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, மனம் திரும்புங்க, கனி கொடுங்க, நற்கனிகளை கொடுங்க. பெருமை பாராட்டின்னு இருக்காதீங்க, நாங்க ஸ்பெஷல், ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஜனம், நாங்க ஆபிரகாமின் சந்ததியிலேருந்து வந்தோம்ட்டாலாம் பெருமைப்படாதீங்க. ஆண்டவர் நினைச்சா மண்ணுனால மனுஷனை கடவுள் படிச்சார் இல்லைங்களா? ஆதியில நம்ம மண்ணுனால படைக்கப்பட்டவங்க. ஆதாமை மண்ணை பிசைந்து தானே படைச்சாரு. ஆண்டவர் நினைச்சா கல்லுல இருந்தும் மனுஷனை உருவாக்க முடியும்பா. அதாவது ஆபிரகாமுக்கு சந்ததியை என்ன பண்ண முடியும், உண்டாக்க முடியும். அதனால நாங்க ஆபிரகாமின் பிள்ளைன்றெல்லாம் பெருமை பாராட்டாத, உன்னை தாழ்த்து, நீ பாவின் ஒத்துக்கொள்ளு, மனம் திரும்பு, நீ செய்யற பொல்லாத காரியத்திலிருந்து என்ன பண்ணு, மனம் திரும்பி தண்ணியில் என்ன பண்ணு, ஞான ஸ்நானம் எடுத்து யோவான் ஸ்நானகன் நீங்க சொல்றாரு. இது ஒரு ஸ்நானமா வச்சுக்கோங்க. அடுத்தது, எனக்கு பின் வருகிறவர், யோவான் ஸ்நானகன் 11வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் யாரா இருக்கிறார், அவரு வல்லவரா இருக்கிறார். அவருடைய அந்த சில்பர் எடுக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா வருது யாரு, கடவுள் மனுஷனா இந்த பூமிக்கு வர போகிறாரு இல்லையா? அவர் உங்களுக்கு எதுல ஞான ஸ்நானம் கொடுப்பாரு, ஆவியினாலும் அக்கினியினாலும் கொடுப்பார். இந்த ஆவியினால் கொடுக்கிறது இப்போ 2வது ஸ்நானம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். கிவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு கொடுக்கிறாரு, விசுவாசிக்கிற யூதர்களுக்கு. முதல்ல யோவான் ஸ்நானகன் கொடுத்தாரு, தண்ணியில கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு, மனம் திரும்பின யூதர்களுக்கு கொடுத்தார். இங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு ஞானஸ்நானம். எதுல கொடுக்கிறாரு, ஆவியில கொடுக்கிறாரு. இன்ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியில கொடுக்கிறாரு. யாருக்கு கொடுக்கிறாரு, நம்புற இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியான்ட்டு நம்புற அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோங்க. இயேசு கிறிஸ்து தான் மேலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் அவங்களை என்ன பண்றாரு, ஸ்நானிக்கிறார். கொடுக்கிறவர், எடுக்கிறவங்க எதுல, ரொம்ப 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 முக்கியம். இன்னும் நிறைய பேர் இந்த 3வது ஸ்நானம் ஒண்ணுக்குது இல்லைங்களா, அக்கினி ஸ்நானம். இதை நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, பெந்தேகோஸ்தே நாள்ல ஆண்டவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் தான் ஞான ஸ்நானம் கொடுத்தார், 2ன்ட்டு போதிப்பாங்க. முற்றிலும் தவறானது. அவங்களுக்கு கான்டெக்ஸ்டே என்ன பண்ணல, புரியல பாருங்க. அந்த 11வது வசனத்துல அக்கினின்ட்டு சொல்றத 12வது வசனம் கான்டெக்ஸ்டோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசிங்கள, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. 12வது வசனம், அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். சோ இந்த அக்கினி ஸ்நானம் எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பை குறிக்கிறதுங்க. 3 ஸ்நானத்தை சொன்ன அதுல உங்களுக்கு 1 விலங்கு இருக்கும். யோவான் ஸ்நானகன் ஜலத்தினாலே மனம் திரும்புகிற யூதர்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு விலங்கு இருக்கும். அடுத்ததும் உங்களுக்கு விளங்கும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியினாலே அவங்கள ஸ்நானிக்கிறார். ஆனா இந்த அக்கினி ஸ்நானம் நிறைய பேருக்கு விளங்குறது இல்லைங்க. இந்த அக்கினி ஸ்நானத்தை கொடுப்பவர் யாரு, கீவர் யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை எடுக்கிறவங்க யாரு, அங்கதான் கேள்வி. அது அவிசுவாசிகள். இப்போ விசுவாசிக்கிற யூதர்களுக்கு ஆவினாலே ஸ்நானம் இல்லைங்களா, விசுவாசியாத யூதர்களுக்கு தான் அக்கினியினால் என்ன ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, ஸ்நானம் கொடுப்பார். அப்படின்னா ஆண்டவருடைய கோபாக்கினியை ஊற்ற போறார். யாரெல்லாம் நம்புறதுலையோ, இந்த நம்பாத யூதர்கள் மேலும் நம்பாத உலகத்தார், இதற்கப்புறம் நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை போயிட்ட பின்னிக்கு நம்பாத எல்லோர் மேலும் ஆண்டவர் என்னத்தை ஊற்ற போறாரு, அவருடைய நியாய தீர்ப்பை ஊற்ற போறாருங்க. அக்கினினால அவங்க என்ன பண்ண போறாரு, ஸ்நானிக்க போறார்.
இந்த ஸ்நானம் சொல்றேன் இல்லைங்களா, பேப்டிசம்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஐடென்டிஃபிகேஷன். ஒன்றோடு தங்களை என்ன பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறதுங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களானாலும் சரி, புறஜாதியார்கள் ஆனாலும் சரி, அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் எங்க போட போறாரு, நரகத்துல போட போறாருங்க. அக்கினியினால அவங்க என்ன பண்ண போறாங்க, எரிய போறாங்க. அதுதாங்க அக்கினி ஸ்நானம். இன்னைக்கு அக்கினி பேப்டிசம், அக்கினி ஸ்நானம்னு சொல்றாங்க. அக்கினியில எல்லாம் ஸ்நானிச்சா நீ புரியுதுங்களா? புரியுதுங்களா? பாருங்க, கான்டெக்ட்ல பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சனகனே சொல்றாரு, பரப்பா நீங்க மரமா இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். ஏன்னா கோடரியானது எங்க வைக்கப்பட்டிருக்கு, வேர்லங்க, ரூட்ல வைக்கப்பட்டிருக்கு. கனி கொடுத்தீங்கன்னா தப்பிச்சிங்க, கனி கொடுக்கலன்னா உங்களை வெட்டி ஆண்டவர் எங்க போட்டுருவாரு, கனி கொடுக்குறவங்கள அவருடைய களஞ்சியத்துல சேர்ப்பாரு. கனி கொடுக்காததெல்லாம் எங்க போட போறாரு, பதறையெல்லாம் அவியாத அக்கினியில. அதுதான் அக்கினி ஸ்நானம். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறேன். இந்த ஒரே ஒரு வசனத்துல 3 ஸ்நானம் இருக்குங்க. அந்த 3 ஸ்நானமும் 3 அர்த்தம் உள்ளது. ஒரு ஸ்நானம் தண்ணினால, இன்னொன்னு ஆவியினால, இன்னொன்னு அக்கினினால. அதனுடைய பர்பஸ் என்ன நான் சொல்லிட்டேன். விளங்குதுங்களா? அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஸ்நானம். 2வது இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அந்த ஆவின் ஸ்நானம். ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளா இருக்கிறவங்களுக்கு அக்கினி ஸ்நானம். ஸோ இதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது. கவனம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க வேணும்னா. ஸோ இந்த ஒரு வசனத்திலே 3 ஸ்நானத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நம்ம எடுக்கிற ஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் ஸ்நானம். அது என்னப்பா, அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் எழுதி வைக்கல, அப்படியே சொல்றேன். இது 4வது வசனம் பாருங்க. There is one body and one spirit, even as ye are called in one hope of your calling, one Lord, one faith, one baptism, one God and Father of all, who is above all and through all and in you all. So தமிழ்லையும் நம்ம வாசிப்போம். எபேசியர் திருப்புங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் எதுல வருது, 5வது வசனம் பாருங்க. ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞான ஸ்நானமும். ஸோ இங்க எல்லாமே ஒன்னு வரும். அது வேற என்னைக்கு நம்ம தியானிக்கலாம். ஸோ இங்க சொல்றாரு நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரே ஒரு ஸ்நானம் தான் இருக்குன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா. நான் உங்களை கேட்கிறேன், அந்த ஒரு ஸ்நானம் எந்த ஸ்நானம்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 10-11 நம்ம 3 ஸ்நானம் பார்த்தோம் ஒரே வசனத்துல. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஒரே ஒரு ஸ்நானம் தான் இருக்குன்ட்டு. நான் கேட்கிறேன், அது எந்த ஸ்நானம்? நீங்க சொல்லுங்க. தண்ணியா? அப்ப தண்ணினா அக்கினி, ஆவி கிடையாது. ஆவினா அக்கினி கிடையாது. பரிசுத்த ஆவியான ஒரு ஸ்நானமா, யோவான் சானகனுடைய ஸ்நானமா, அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்நானமா? இதுல எந்த ஸ்நானம் இப்போ வாழுகிற இந்த கிருபையின் காலத்துல வாழுகிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நிறைய பேர் இப்போ அஃபண்ட் ஆவாங்க. நிறைய பேருக்கு இது குத்தம். என்ன பண்ணுறது? உண்மை டாக்டரினுங்க இதெல்லாம். உபதேசம் கரெக்டா சொல்லணும் இல்லைங்களா. இப்ப தண்ணி ஸ்நானம்னா அந்த ஒரு ஸ்நானம், அப்ப ஆவின் ஸ்நானம் கிடையாது. ஆவின் ஸ்நானம்னா அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஸ்நானம் கிடையாது. சரி, நான் விளக்குறேன். நல்லா காது கொடுத்து கேளுங்க. அவங்க எடுக்கிற ஸ்நானத்திற்கும் நம்ம ஸ்நானத்திற்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தை சொல்லட்டுங்களா, கவனிக்கிறீங்களா? அவங்க ஸ்நானத்தினாலே என்ன ஆகுறாங்க, மறுபடியும் பிறக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள பரிசுத்த ஆவியானவரால ஸ்நானிக்கிறாரு இல்லையா. அதுல அவங்க என்ன பண்றாங்க, பிறக்கிறாங்க. ஆவியினாலே பிறந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போக முடியும்னு இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா. ஆவியினாலே அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் பிறக்கிறாங்க. born again, rebirth அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்மளுடைய ஸ்நானத்துக்கு வருவோம். நம்மளுடைய ஸ்நானத்துல நம்ம மறுபடியும் பிறக்கிறோமா இல்லையா? நான் சொன்னேன் மறுபடியும் பிறக்கிறது இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் சொல்றேன் பாருங்க வித்தியாசம்.
அவங்களுடைய ஸ்நானத்துல அவங்க மறுபடியும் பிறக்கிறாங்கங்க. நம்மளுடைய ஸ்நானத்துல நம்ம மரிக்கிறோம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரிங்க. அவங்களுடைய பேப்டிசம்ல அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் பிறக்கிறாங்க. நம்மளுடைய பேப்டிசம்ல, நம்மளுடைய ஸ்நானத்துல நம்ம என்ன பண்றோம், மரிக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்நானத்துல யார் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார், யாரு எடுக்கிறா, எதுலன்ட்டு பார்க்கலாமா? ஆல்ரெடி இதை நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். ஆனாலும் பிரீஃபா இப்போ உங்களுக்கு போதிக்க நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், கடமைப்பட்டு இருக்கிறேன் பாருங்க. இப்போ அவங்களதுல இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் கொடுக்கிறாரு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தானே, ஆவியானவரால அவங்க மறுபடியும் பிறக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்நானத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறாரு. அதை எடுக்கிறவங்க யாரு, நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா மாற போற நாம யாருக்குள்ள ஸ்நானிக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஸ்நானிக்கப்படுறவங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. எடுக்கிறவங்க கொடுக்கிறவங்க யாரு, எடுக்கிறவங்க யாரு, எதுலன்றது நீங்க புரிஞ்சுக்கினாலே உங்களுக்கு குழப்பமே இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. கிவர் யாரு, டேக்கர் யாரு, இன் வாட், அதுன்னு தெரிஞ்சுக்கினாலே உங்களுக்கு சத்தியம் புரிஞ்சிடும். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பரத்துல இருந்து கொடுக்குறாரு. ஆவியினாலே அவங்க ஸ்நானிக்கப்படுகிறாங்க. அவங்க மறுபடியும் பிறக்கிறாங்க. இங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. இந்த கிருபையின் காலத்துல யாருக்குள்ள கொடுக்குறாரு, கிறிஸ்துவுக்குள்ள கொடுக்குறாங்க. நம்ம மரிக்கிறோம். எப்படி வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், மாறாக 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்களேன். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். நம்ம யாருக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம், கிறிஸ்துவுக்குள்ள. தண்ணில கிடையாது, H2O கிடையாதுங்க. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. எதுல நம்மளுக்கு ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இது எப்ப நடக்குது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 நம்மளுடைய சுவிசேஷத்தை நம்ம கேட்கிறப்பங்க. எபேசியர் 1:13 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? மேலும் நீங்கள் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நீங்க என்ன பண்ணப்படுறீங்க, முத்திரிக்கப்படுகிறீர்கள். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வசனத்தின்படி உங்களுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற இந்த சுவிசேஷத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 இந்த சுவிசேஷத்தை நம்ம நம்புறப்போ என்ன நடக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இம்மீடியட்டா நமக்குள்ள வந்துடுறாருங்க. அதெல்லாம் நம்ம உணரலாம் முடியாது, வந்துருவாரு. வெறும் விசுவாசம் தான். உள்ள வந்துட்டு நம்மள என்ன பண்றாரு, கிறிஸ்துவோட மரணத்தோடு நம்மளை என்ன பண்றாரு, ஐடென்டிஃபை பண்றாரு. நம்மள ஸ்நானிக்கிறார். நம்மளை கொண்டு போய் அங்க என்ன பண்றாரு அவரு. வாசிங்க கலாத்தியர், மன்னிச்சுக்குங்க, எந்த வசனம், 2வது ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பவுல் சொல்றாரு, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் செய்யப்பட்டோம். இது எப்பங்க நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து மரித்த 2000 வருஷம் ஆச்சே. நம்ம எப்படி அவருடைய மரணத்திற்குள்ள ஸ்நானிக்கப்பட்டோம்? அதுதான் சொல்றேன். நீங்க சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறப்போ, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தாருன்ட்டு எப்போ நீங்க நம்புறீங்களோ அந்த நேரம், அந்த மூமெண்டே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொண்டு போய் யாரோடு பாருங்க, ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவினா நம்புறீங்க. பாதம் செய்த அந்த பாவத்தினால தான் நமக்குள்ள பாவ சுபாவம் வந்துச்சு, நம்ம எல்லோரும் பாவிகள் ஆனோம். இதெல்லாம் நம்புற நீங்க, ஆதாமுக்குள்ள நீங்க பாவின்னு நம்புற நீங்க, ஏங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நீதிமான நம்ப மாட்டே இருக்கிறீங்க? ஆதாமுக்குள்ள நான் இருந்தேன்னு நம்புற நீங்க, கிறிஸ்துவுக்குள்ள, அதாவது 6000 வருஷங்களுக்கு முன்பதாக மனுக்குள்ளமே ஆதாமுக்குள்ளன்னு தான் தோன்றியது இல்லைங்களா? அவனுக்குள்ள இருந்த நாம அதை நம்புற நீங்க, 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தன்ட்டு நம்புறது அவ்வளோ கஷ்டமா உங்களுக்கு? நீங்க இயேசு
சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொள்றப்போ, நம்புறப்போ, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து என்ன பண்றாரு? கிறிஸ்துவுக்குள்ள, அவருடைய மரணத்திற்குள்ள நம்மளை என்ன பண்றாரு? இணைக்கிறாருங்க. கலாத்தியர் நல்லா கவனிங்க. இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துல வந்து எந்த H2O கிடையாது. there is not உங்களுக்கு சொல்லிட்டேன், there is no molecule of water in Romans chapter 6. புரியுதுங்களா இல்லைங்களா? திருப்புங்க கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் நம்ம படிப்போம். 20வது வசனத்தை பாருங்களேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இவர் எப்பங்க இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டாரு? சுவிசேஷத்தை நம்புறப்ப அவர் அறையப்பட்டார். நானும் அறையப்பட்டேன், நீங்களும் அறையப்பட்டீர்கள். இதுதான் சத்தியம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாத்தீங்களா? நான் இயேசு கிறிஸ்துவ கூட செத்துட்டேன்பா. அப்ப நீ உயிரோட இருக்கிறியா? அது நான் கிடையாது. படிச்சிங்களா இல்லைங்களா? எல்லாம் நம்மளுடைய டாக்டர்ஸ்ங்க. வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். புரியுதுங்களா? நான் இல்லப்பா, நான் செத்து போயிட்டேன். எப்போ நான் சுவிசேஷத்தை நம்புறேனோ நான் செத்து போயிட்டேன். 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே நான் என்ன ஆயிட்டேன்? மறிச்சு போயிட்டேன். அப்போ இப்போ நான் உயிரோட இருக்கிறீங்க எப்பானா? அது நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாரு. என்னுடைய பழைய மனுஷன் என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். எதுல செத்தான்? ஞான ஸ்நானத்துல. வாசிச்சிங்களா இல்லைங்களா? சோ அவரோடு கூட நம்ம என்ன பண்ணோம்? மறிச்சோம் இல்லைங்களா? கொலோசியர், எபேசியர், பிலிப்பியருக்கு அப்புறம் வரும் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12வது வசனம் பாருங்க. ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களும், முதல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையில வந்து நம்ம அவரோடு கூட மறிச்சோம். நம்ம கூட இருந்தோங்க. இயேசு கிறிஸ்து சாவர அப்போ சிலுவையில நாமளும் இருந்தோம். கவனம் வச்சுக்கோங்க. எப்படி ஆதாமுக்குள்ள நாம இருந்தோமோ அது போலவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயும் நாம இருந்தோம். அவரோடு கூட நம்ம என்ன பண்ணோம்? மறிச்சோம். 2வது, இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்றப்போ நம்மளையும் அடக்கம் பண்ணாங்க. நம்ம பலியிடுங்க. நாம கூட என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் செய்யப்பட்டோம். வசனம் இருக்குங்களா இல்லைங்களா? ரோமர் 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. ஏன் இந்த வசனத்தை திருப்பினே இருக்க சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து தவறாக உங்களுக்கு போதிக்கப்படும் சபையில. கவனம் வச்சுக்கோங்க. 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். மேலும் பிதாவின் அது உள்ள கடைசி பாகம் பாருங்க. அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கடைசியில வருது பாருங்க 4வது வசனம். 4வது வசனம் கடைசி பாகத்துல. அவரோடு மரித்தோம் சிலுவையில. நம்ம அவரோடு கூட எங்க போய் என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனம் இது. ஏன்னா நம்ம மரித்து மண்ணோட போயில்ல, நமக்கு என்ன நடந்துச்சு? 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஆனாங்க. 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிச்சு இல்லைங்களா? அதனுடைய கடைசி பாகம் பாருங்க. முதல்ல இருந்தே வாசிடலாமே. ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். விசுவாசத்தினால நம்ம அவரோடு மரிச்சோம், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்போ அவர் உயிரோடு எழுந்தாரோ அது போலவே நாம அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டோம்? உயிரோடு எழுப்பப்பட்டங்க. இது எப்படி இது எப்படி சாத்தியம்? நம்பனா சாத்தியம், நம்மளனா சாத்தியம் கிடையாது. ஆமாப்பா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், அவர் எழும்போது நானும் என்ன பண்ணப்பட்டேன்? உயிரோடு எழுப்பப்பட்டேன் நம்பணுங்க. எழுப்பப்பட்ட நாம எப்படி வாழணும்ட்டு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்றாரு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்க உண்மையிலே உயிரோட ஏஞ்சியது உண்டானா எதை தேடணும்? பரலோகத்துக்குரியவைகளை வந்து இதுக்கு மேல்ட்டு தேடணும். நீங்க பூமிக்குரிய விஷயங்கள்ல வந்து என்ன பண்ணக்கூடாது? அதுதான் இந்த செழிப்பு, சுகம், அது இதெல்லாம் அதன் மேல உங்க கண்ணு வைக்காம எது மேல கண்ணு வைக்கணும்? பரலோகத்தின் மேல நம்ம கண்ணு இருக்கு. ஏன்னா அதுதான் நம்மளுடைய குடியிருப்பு. We are citizens of heaven.
என்ன அற்புதமான வசனங்கள்! இதெல்லாம் என்ன சொல்லுதுங்க? நம்மளுடைய ஸ்நானத்தை குறிக்கிறது. இந்த ஸ்நானத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஸ்நானத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எடுக்கிற அந்த ஸ்நானத்துல நம்ம அவரோடு மரிக்கிறோம், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவரோடு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ண கிறிஸ்துவுடனே கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உன்னதங்களில நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோங்க. இது உபதேசங்க. பொசிஷனல்லி we are seated beside Jesus Christ in the heavenly placesங்க. நம்ம மரிச்சிருந்தோம். இந்த சரீரம் மண்ணோடு போகிறப்போ நம்ம என்ன பண்ணிட போறோம்? நம்மளுடைய ஆத்மா போயிட போகுது. ஆனா இப்போ பொசிஷனலா நம்ம எங்க தான் இருக்கிறோம்? பரலோகத்துல தாங்க இருக்கிறோம். நம்ம செத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்ன்றதெல்லாம் நம்மளது கிடையாதுங்க. அதாவது என்ன தப்பா போயிருக்க வாய்ப்பு உண்டு. அதாவது நான் மரிச்ச பிறகுதான் நான் பரலோகத்துக்கு போவனா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அது அவங்களுக்கு. நமக்கு இப்பவே தெரியும் நம்ம யார், எந்த குடிவாசிகள்? பரலோகத்தின் குடிவாசிகள். நான் மரிச்சிருந்தோம், இங்க கண்ணு முடிந்தோம், நான் எங்க தான் கண்ணை திறக்க போறேன்? பரலோகத்துல திறக்க போறேங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிடுவோமே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, உயிரோட எழுப்பி, உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். புரியுதுங்களா? செய்தார், பாஸ்ட் டென்ஸ். விளங்குதுங்களா? நீங்களா சொல்லிருந்து இதெல்லாம் எப்போ இதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு எந்த சான்றோ எந்த உணர்ச்சி பூர்வமான எமோஷனலா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. எந்த மாற்றம் இதெல்லாம் விசுவாசத்தினால என்ன பண்ணுறது, நடக்கிறது. அதுக்கு தான் வேதம் அதற்கு கீழே அவரே சொல்லுவாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் இப்போ வாசிச்சு இல்லைங்களா? 6-7. இப்போ 8வது 9வது வசனத்துல வாசிங்கன்னா சொல்லுவாரு, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீங்க? ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு, கிஃப்ட்பா. கிஃப்ட். கிஃப்ட்டுக்கு நீங்க எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது இலவச பரிசுங்க. அதை வாங்கிக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க செய்தெல்லாம் ரட்சிக்கப்படுறது கிடையாது. நீங்க எதையோ செய்தெல்லாம் பரலோகத்திற்கு போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து செய்ததை வைத்து தான் நம்மளுக்கு பரலோகம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் the work which Jesus Christ did on the cross, not according to my works but by grace. ரொம்ப ஈஸிங்க. நான் எதையோ செய்தெல்லாம் பரலோகத்துக்கு போறது கிடையாது. இயேசு எனக்காக செய்ததை வைத்து தான் நான் பரலோகத்திற்கு போறேன். இதுதான் நம்மளுடைய ஸ்நானம் இல்லைங்க. இன்னும் நிறைய விஷயங்களை போதிச்சிருக்கிறேன். போயிட்டு என்னுடைய ஆவின் ஸ்நானம் என்ற தலைப்புல பேசியிருப்பேன். கேட்டு பாருங்க. 5 விஷயங்களை போதிச்சிருக்கிறேன். நம்ம இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், மரித்திருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள ஸ்நானிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த எபேசியர் 1:13, எபேசியர் 1:13 பரிசுத்த ஆவியானவரால நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எப்போ போட்டோம்? வாசிங்க. ஆல்ரெடி இதை டீச் பண்ணியாச்சு. வேணும்னா நீங்க போய் கேட்பாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நம்ம பரிசுத்த ஆவியால நம்மள என்ன பண்ணிடுறாரு? சீல் பண்ணிடுறாருங்க. கேரண்டி. எதற்கு கேரண்டி? நம்ம பரலோகத்துக்கு போறது கேரண்டி. அதை எந்த மனுஷனாலும், எந்த சக்தியினாலும், பொல்லாத கிரியையினாலும், பாவத்தினாலும், எதனாலுமே அதை என்ன பண்ண முடியாது? அந்த முத்திரையை உடைக்க முடியாதுங்க. we are secure, so we must be assured of our salvation. நம்மளுடைய ரட்சிப்புல நம்ம என்னவா இருக்கணும்? உறுதியா இருக்கணுங்க. அப்பதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வெற்றி உள்ளவர்களாக வாழ முடியும். நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா, பரலோகத்துக்கு போவனா போக மாட்டேனா, இந்த சந்தேகத்துல இருக்கிறவங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பயத்துல தான் வாழுவாங்க, பாவம் செய்து தான் வாழ்வாங்க, குற்ற உணர்வுல தான் வாழுவாங்க. பாவத்தினால தோற்கப்பட்ட வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்,
அது என்னுடைய நீதி இல்ல, கிறிஸ்துவனுடைய நீதி. நீதியினாலே தான் நான் பரலோகத்துக்கு போக போறேன், எனக்காக அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு என்ற அந்த சத்தியத்திற்குள்ள வாழ்றவங்க தான் பரிசுத்தமா வாழுவாங்க, பாவத்தை மேற்கொள்கிறவர்களாக வாழுவாங்க. ஏன்னா அவங்க எதற்குள்ள இருக்கிறாங்க? கிருபைக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க நியாயப்பிரமாணத்திற்குள்ள இருந்தா தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க இல்லையா? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் நியாயப்பிரமாணம் எங்க வருதோ அங்க மீறுதல் வரும். ஆனா கிருபை எங்க இருக்கும்? அங்க நியாயப்பிரமாணம் கிடையாது, அங்க விடுதலை இருக்கும். விடுதலையோடு வாழ்கிறவன் வெற்றி உள்ளவனா இருப்பான். இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சப்ஜெக்ட். இது ரோமர் நிருபத்தை தியானிக்கிறப்போ உங்களுக்கு நான் போதிக்கிறேன், மனுஷங்க ரொம்ப டைம் எடுத்துட்டேன். ஆனா எடுத்தது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனங்களுக்கு சத்தியம் விளங்கல. ஞானஸ்நானம்னா என்னன்ட்டு தெரியல. ஞானஸ்நானம்னா தண்ணின்றாங்க, கிடையாது. வேதத்துல டசன் கணக்கில் ஸ்நானங்கள் இருக்கு. ஒரே வசனத்துல உங்களுக்கு 3 ஸ்நானத்தை காட்டினேன். அப்புறம் நம்மளுடைய ஸ்நானத்தை குறித்து உங்களுக்கு காட்டினேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரே ஸ்நானம், அது எந்த ஸ்நானம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எடுக்கிற அந்த ஸ்நானம் தாங்க. அதுல தாங்க நமக்கு ரட்சிப்பு. தண்ணிக்குள்ள மூழ்கி எழுறதுனால உன் பாவம் மன்னிக்கப்படாது. தண்ணிக்குள்ள போறதுனால நீ இயேசு கிறிஸ்துவோடு மறிக்கல, அடக்கம் பண்ணல, உயிரோட எழுலங்க. பட் அப்ப இந்த கிருபின் காலத்துல தண்ணி ஞானஸ்நானம் இல்லையா? 100% இல்லை. இதனால என்ன நீங்க என்னன்னா எதிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் கண்ணு மூடினா கூட சத்தியத்தை சொன்னேன்ற அந்த திருப்தியிலே நான் சாக ரெடியா இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என்னை நம்பி தான் இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், நான் போதிக்கணும்ட்டு. ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் உமக்காக எதையும் செய்யல ஆண்டவரே. அதாவது உமக்காக நான் பல ஆத்ம ஆதாயங்களை எல்லாம் நான் செய்யல ஆண்டவரே. மற்ற ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அவங்க மனிதர்கள் எவ்வளோ உமக்காக அவர்கள் என்னென்னத்தையோ செய்திருக்கிறாங்க, எத்தனையோ ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரையும் நான் பார்த்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் உமக்காக எதையும் செய்யலை, எதையும் நான் சாதிக்கலை அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். பரலோகத்தில் அப்போ நான் எங்கேயோ தூரமாக இருக்க போகிறேன். பரலோகத்துக்கு போகிறதெல்லாம் கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது. மீண்டும் சொல்கிறேங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தை நம்புறவங்களுக்கு பரலோகம் நிச்சயங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நான் பரலோகத்துக்கு போகிறது. ஆனால் பரலோகத்தில் நான் எங்கே இருக்க போகிறேன்? எல்லாரும் பரலோகத்துக்கு போவீங்க, ரட்சிக்கப்பட்ட அனைவரும். ஆனால் பரலோகத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்குது, டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் நான் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்லிருந்து சொல்கிறேங்க. அதாவது சொன்னார், நான் ஆடியபிளாக இல்லை, வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் சொன்னாருங்க. என்கிட்ட அவர் டெய்லி பேசுவார். ஏன்னா வேதத்தை படித்தா பேசாத இருப்பாராங்க. அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வன் இல்லையா? நிறைய பேர் ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார் என்பது. அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது, நம்ம வேதத்தை தரனா பேசிட்டே இருக்கிறாரு, கேட்க நேரம் இல்லை நமக்கு, அதை எழுத நம்மளுக்கு நேரம் இல்லை. எவ்வளோ எழுதி 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 கை வலிக்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. ஆனால் நிறையா பேர் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இல்லைன்ட்டு நிறையா ஊழியர்கள்கிட்ட போகிறாங்க. ஆண்டவர் ஆண்டவர் எல்லோரோடும் பேசுவார். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை கேட்கணும், தியானிக்கணும். ஓகே, கம்மிங் பேக் டு அந்த காரியத்திற்கு வரேன். நான் ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், பாருப்பா, அவங்க எல்லாருமே எனக்காக நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறாங்க என்பது உண்மைதான். ஆனால் அவங்க யாருமே நான் இந்த காலத்திற்கு, கிருபையின் காலத்திற்கு கொடுக்கப்பட்ட சத்தியங்களை அவங்க என்ன பண்ணல, பேசலை. ஆண்டவர் சொல்லியிருந்து அப்படியே உங்களுக்கு நான் சொல்றேங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சாட்சி. அவர் சொன்னாரு, இந்த காலத்துல நான் சபைக்கு வைத்திருக்கிற திட்டங்களையும் சத்தியங்களையும் நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் இல்லைங்களா? அதை நீ பேசுற பாரு, இதற்கு உனக்கு நிறைய பிரதிபலனை நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பதாங்க அந்த குற்ற உணர்வு, அந்த கில்ட்டி, அந்த இதெல்லாம் என்னை விட்டு போச்சுங்க. ஆண்டவர் சொல்லியிருந்து அப்படியே சொல்லணும். இந்த எப்படி எலியா அகாப் ராஜாக்கு அந்த ஜெசேபேல் அப்படியே தைரியமா நின்று பேசினானோ, அது போலவே இந்த காலத்துல நான் கொடுக்கிற வார்த்தைகளை நீ என்ன பண்ணு, போதி. இந்த கிருபையின் காலத்திற்கு நான் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறோனோ, இந்த காலத்துல என்ன ஞானஸ்தானம், இந்த காலத்துல மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட போறான், இந்த திட்டங்களெல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். அதை நீ அப்படியே போதிச்சனா
எந்த சமரசம் பண்ணாம, காம்ப்ரமைஸ் பண்ணாம, யாருக்கும் பயப்படாம நீ போதிச்சுனா உனக்கு பிரதிபலன் நான் வைத்திருக்கிறேன்ட்டு ஆண்டவர் சொன்னாருங்க. அதனால தாங்க நான் தைரியமா யாருக்கும் பயப்படுறதுக்கு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ஏன்னா நான் பேசுறது வந்து குறிப்பிட்ட ஒருத்தரை ஹர்ட் பண்ணும். இப்போ என்னை வந்து நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இப்போ என்னை பிடிச்சவங்களுக்கு அப்புறம் பிடிக்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய விஷயம்னு வரப்போ அங்கே அவங்க அஃபண்ட் ஆவாங்க, அப்போ என்னை அவங்க வெறுப்பாங்க. எனக்கு தெரியுங்க. பாருங்க, எல்லா டினாமினேஷனும் நான் என்ன பண்ணுறேன், அவங்க செய்கிற தவறுகளை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கூட வந்து பெந்தேகோஸ்தே அவர்களுடைய அந்த டினாமினேஷனுடைய தவறுகளை டீச் பண்ணுக்கிறேன், இன்னும் பண்ண போகிறேன். கரிஸ்மேட்டிக்கு, பேப்டிசம், கேத்தலிக்ஸு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டினாமினேஷனும் செய்கிற தவறுகளை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் நிறையா பேர் வந்து என்னை வெறுப்பாங்க, அஃபெண்ட் ஆவாங்க, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்ட்டு. இருக்கட்டுங்க, ஏன்னா நம்ம எந்த டினாமினேஷனுக்குள்ளும் அடங்க கூடாதுங்க. டினாமினேஷன் எல்லாம், இந்த பிரிவுகள் எல்லாம் மனிதர்களாலே உருவாக்கப்பட்டதுங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? எப்படி வந்து ஜாதிகள்ல இருக்குதோ அது போலவே இன்னைக்கு கிறிஸ்தவத்திற்குள்ளேயும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, டினாமினேஷன்னால வந்து விசுவாசிகள் பிரிந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உபதேசம் டினாமினேஷன் என்ன சொல்லுது அப்படித்தான் அவங்க என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. ஆனா நான் வந்து எந்த டினாமினேஷன்லயும் அடங்க மாட்டேன். ஏன்னா நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால மீட்கப்பட்ட எல்லோருமே யார்தான், என் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு அவயவமா இருக்கிறாங்க. நம்மளுக்குள்ள எந்த வேறுபாடுகளும் கிடையாது. ஒரு மனத்தின் ஆவி, ஒன் ஸ்பிரிட். அதெல்லாம் தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால தாங்க நான் சத்தியங்களை வந்து அப்படியே ஓப்பனா என்ன பண்ணிடுறது, சொல்லிடுறது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு, பிரதிபலனை எனக்காக வைத்திருக்கிறாருங்க. ஸோ தண்ணி ஞான ஸ்நானத்தினால வந்து நம்ம ரட்சிக்கப்படுறது கிடையாது. தண்ணி ஞானஸ்நானம் நான் சொல்றது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, அது கிரியைங்க. தண்ணிக்குள்ள நீங்க இறங்கி மூழ்கி எழுறீங்களே, அது என்ன, அது கிரியை. அதனால ரட்சிக்கப்படுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு சுவிசேஷம் தெரியல. கிரியைனால ரட்சிப்பு கிடையாது, நம்மளுக்கு கிருபையினால. அப்ப அறிக்கை சேர்த்து அதுவும் கிரியை. ரோமர் 9, 10, 11 நம்மளுக்கு பேசல, இஸ்ரேல் ஜனங்களோட அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு இருக்கிறாரு. அறிக்கை செய்து கூட நீங்க ரட்சிக்கப்படுறது கிடையாது. ஏன்னா அறிக்கை கூட என்ன, ஒரு கிரியை. ஆனா நான் சொன்னேன், பரவாயில்ல, தப்பில நீங்க சொல்லிக்கலான்ட்டு, அதை உபதேசமா சொல்லல. நான் நல்லா கவனிச்சிங்களா? நான் சொன்னேன், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றப்ப அவங்க நம்புறாங்க. ஆனா அதனுடைய வெளியரங்கமா அதை எப்படி காட்டுறதுன்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்கன்னா, அப்ப நான் ஏற்றுக்கொண்டேன்னா அவங்களுக்காக இந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் போதிக்கிறப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அறிக்கை செய்யுங்க. ஓகே, அது தப்பு இல்லைன்னு தான் நான் சொன்னேன், ஆனா அது உபதேசம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய சுயநீதி பிடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாத்தியா நீ இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு, ரட்சிக்கப்படுறதுக்கு வாயினால நீ என்ன பண்ற, அறிக்கை செய்யற, பாத்தியா அது கிரியை தான்ட்டு போதிப்பாங்க. அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன். அறிக்கை செய்தா அப்போ ஊமைகள் எப்படி அறிக்கை செய்வாங்க? இப்போ ஊமையா பிறந்தவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னா அறிக்கை செய்தாதான் நீ ரட்சிக்கப்பட முடியும்னா அப்போ ஊமைங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? புரியுதுங்களா? ஐயோ, அதுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப இதுவா, நீ ஊமையானா இரு, குருடனா இரு, யாரனா இரு, இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்ற இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாப், நம்புறாப்போ. பிலீஃப் வேற, ஒர்க்ஸ் வேற. நம்புறாப்போ நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஸ்நானிக்கப்படுற, நீ ரட்சிக்கப்பட்டுற, உனக்கு பரலோகம் நிச்சயம். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஆனா இப்போ வந்து இந்த சத்தியங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியல இல்லைங்களா? ஸோ இப்போ ஏன் தண்ணி ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, நமக்கு இதோட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன? பந்தி, கர்த்தருடைய பந்தி. அது ஆண்டவர் சொன்னாரு, அதை நீ எடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா நான் பந்தி எடுக்கணும்னா நான் ஞானஸ்தானம், தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்தாதான் எனக்கு பந்தி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, தண்ணிக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதா இருக்குங்க. ஏன்னா நமக்கு எது முக்கியம், கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவர் வரும் வரும் அதை நம்ம என்ன பண்ணணும், ஆசரிக்கணுங்க, அதை நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்காக வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணிட முடியாது, இழந்து போக முடியாது இல்லைங்களா? விளங்குதுங்களா? இல்லை சொல்லுறது நான் கொஞ்சம் கஷ்டமா புரியுதுங்களா? பாருங்க, இப்போ பந்தி வந்து நம்ம எடுக்கணுங்க. அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பண்டிகை, ஆண்டவர் நம்மை செய்யும்படியாக கொடுத்த ஒரே சாக்ரமெண்ட்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். இப்போ அது எடுக்கலைன்னா எப்படி? ஆனா இப்போ நான் அதை எடுக்கணும், ஆனா நான் கியூல போய் நின்றா அது எனக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா
அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ தண்ணிக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்தா தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதுக்காக நான் இப்ப நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அதுக்காக இப்ப என்னுடைய பிள்ளைகளை வந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா தண்ணி ஞானஸ்நானத்துல நம்மளுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாதுங்க. புரியுதுங்களா? இப்போ அதனால அதை எடுக்கணும். ஏன்னா இது நமக்கு முக்கியம், இதை நம்ம விட முடியாது. பட் தண்ணினால நம்ம ரட்சிக்கப்படுறது கிடையாது. அந்த ஸ்நானம் இந்த காலத்திற்கு கிடையாது. இந்த காலத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஸ்நானம் அது கிறிஸ்துவுக்குள்ள ஸ்நானம். பரிசுத்த ஆவியானவரால கிறிஸ்துவுக்குள்ள ஸ்நானிக்கப்படுற ஸ்நானம் தான் இந்த காலத்திற்கு கூறியது. ஓகே, சத்தியத்தை சொல்லுறது என் கடமை. நான் ஆண்டவர் சொல்லியிருந்தா அப்படியே சொல்லிட்டேன். ஏற்கிறதும் ஏற்க மறுக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம். ஸோ உங்களுக்கு புதிய உடன்படிக்கை போதிப்பன்ட்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? பாருங்க, அதற்கு நோட்ஸ் எல்லாம் போன பாடத்திலே நான் எழுதி வைத்துட்டு இருக்கிறேன். ஆனால் அதை போதிக்கலான்ட்டு நான் அதை ரிவைஸ் பண்ணுறப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை வேற வழியில் வந்து நடத்தினாருங்க. அவர் சொன்னார், இப்போ நீ புதிய உடன்படிக்கை போதிக்கணும்னா அதற்கு முதல்ல நீ பழைய உடன்படிக்கை என்னன்னு போதிக்கணும்னு சொன்னார். ஆமாம் தான் இல்லைங்களா? நான் எடுத்துமே புதிய உடன்படிக்கைனா முதல்ல பழைய உடன்படிக்கையை போதிக்கணும். சரி, பழைய உடன்படிக்கையை போதிக்கலான்னு எழுதுனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த பழைய உடன்படிக்கை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்றத முதல்ல நீ போதிச்சாதான் பழைய உடன்படிக்கையை போதிக்க முடியும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா அவருடைய லீடிங்கே வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்னா அவர் சொல்ற கரெக்டா ஜனங்களுக்கு புரியணும். நிறைய குழம்பி இருக்கிறாங்க, கிளியரா அவங்களுக்கு வரிசைப்படி தான் நீ என்ன பண்ணு போதின்ட்டு சொன்னாருங்க. அதை தான் போதிக்க போறேன். ஸோ நம்ம புதிய உடன்படிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய உடன்படிக்கையை பார்க்கணும். பழைய உடன்படிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பழைய உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டிய காரணம் என்னன்னு பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க போகணும்? ஆதிக்கு போகணும், ஆரம்பத்திற்கு போகணும், பிகினிங்க்கு போகணும். போலாமா? இந்த பிகினிங் God created heavens and the earth. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லைங்களா? ரொம்ப அற்புதமான வசனங்க. அது சாதாரண வசனம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த புத்தகமும், எந்த மத புத்தகமும் சரி, எந்த விஞ்ஞானமும் சரி, ஆதியிலே என்ற இது வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த பிகினிங்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா வேதம் மாத்திரம் தான் இந்த பிகினிங்ல இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. ஆதி ஆகமம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிகினிங்னு அர்த்தம். எல்லாத்தினுடைய ஆரம்பத்தை வந்து நீங்க எங்க பார்க்கலாம்? ஆதி ஆகமத்துல பார்க்கலாங்க. இந்த உலகத்தை யார் சிருஷ்டித்தது, இந்த உலகத்துல பாவம் ஏன் வந்துச்சு, மரணம் எப்படி வந்துச்சு, ஏன் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் ஜனங்க வியாதிக்குள்ள ஆகுறாங்க, ஏன் மனுஷன் வந்து மறிக்கிறான், எல்லாம் எப்படி அரசாங்கங்கள் உண்டாச்சு, கிங்டம்ஸ் எப்படி தோன்றியது, எப்படி மொழிகள் தோன்றியது, எல்லாமே எங்க இருக்கு? பைபிள் இருக்குங்க. அதுக்கு தான் பைபிளை படின்னு வச்சுக்கிறோம். எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாதது கூட ரெண்டாவது படிக்கிற மாணவனுக்கு தெரியும், அவன் வேதத்தை படிச்சா. நான் சொல்லி புரிஞ்சிச்சிங்களா? தலையை போட்டு பிச்சுட்டு இருக்கிறானுங்க இல்லைங்களா விஞ்ஞானிகள் எல்லாம், சயின்டிஸ்ட் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் தெரியாதது கூட நமக்கு தெரியுங்க. ஏன்? கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு அது கிளியரா நமக்கு அதுல எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்துவார். ஸோ ஆதி ஆகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்து அற்புதமாக இந்த உலகத்தை படைத்தார். அதை 6 நாட்களில நாம் பார்க்கிற இந்த உலகத்தை வந்து அவர் எவ்வளவு நாள்ல படைச்சாரு? 6 நாள்ல படைச்சார். உடனே வந்துருவாங்க விஞ்ஞானிகளும் இல்லையா? அவங்க வந்துட்டு பாத்தியா, இங்கே வேதம் வந்து என்ன ஆயிடுச்சு? பொய் ஆயிடுச்சு. இந்த உலகம் வந்து 6 நாள்ல சிருஷ்டிக்கப்பட்டது, அதாவது 6000 வருஷங்களுக்கு முன்பதாக சிருஷ்டிக்கப்பட்டதுன்ட்டு சொல்லும் போதே உங்க வேதம் பொய்ன்னு போதிப்பானுங்க. அவங்க வேதத்தை படிக்கிறது கிடையாது. படிக்கிற பாஸ்டர்களுக்கு கூட அதை வந்து தியானிக்க தெரியாது. அவங்களும் வந்து மண்டி ஆமா இல்லை, இந்த சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து லட்சம் கோடி வருஷம் சொல்லுது. ஆனால் பைபிள் இப்படி 6000 சொல்லுது. எங்கேயோ ஒன்று மிஸ் பண்ணிட்டுக்கிறோம். கேப் தியரி அப்படி. இந்த கேப் தியரியும் கிடையாது, அதுவும் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் 6 நாளில் தான் படைச்சாரு. 6000 வருஷம் தான் இந்த உலகத்தினுடைய வயது. அதை ப்ரூவ் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அது இன்னைக்கு என்னுடைய வேலை கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக ப்ரூவ் பண்ணுவாங்க நான். இதுனா பெரிய விஷயம் எது தெரியுங்க? மனுஷன் ஆண்டவர் எப்படி படைச்சாரு என்பதுதான் ஒரு பெரிய ஆராய்ச்சி. அதை ஏன் நான் சொல்ல போறேன்?
இதெல்லாம் எப்போ சிருஷ்டிக்கப்பட்டது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஆதியிலே இந்த பிகினிங் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை வந்து அற்புதமாக சிருஷ்டிக்கிறாருங்க. நம்ம பார்க்குற இந்த சிருஷ்டிப்பெல்லாம் ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்டது. அது தானா தோன்றியதெல்லாம் கிடையாது. பிக் பேங் தியரி எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? இது ஆண்டவரால பார்த்து பார்த்து அழகழகா வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை படிச்சிருக்கிறாரு. எல்லா சம்மர்லயும் நம்ம எங்க போறோம், சுற்றுலா போறோம் இல்லைங்களா? போயிட்டு என்ஜாய் பண்றோம். ஆண்டவருடைய இந்த சிருஷ்டிப்பை வந்து என்ஜாய் பண்றோம், தவறு கிடையாது. போய் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா என்ஜாய் பண்றப்பவே வந்து நம்ம என்ன பண்றோம், பிரமிப்படைகிறோம். பா என்ன அழகா இருக்குதா இந்த உலகம்ட்டு. நல்லா கவனிச்சிங்கன்னா விழுந்து போன இந்த உலகத்தையே நம்ம இவ்வளோ ரசிக்கிறோம், இவ்வளோ வந்து நம்ம உலகம் அதை பார்க்க போறோம். ஸோ ஆண்டவருடைய சிருஷ்டிப்பெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் வந்து நோக்கத்தோடு சிருஷ்டித்தாரு. எதுவுமே சும்மாலாம் அவரு சிருஷ்டிக்கல. அவருடைய எல்லா சிருஷ்டிப்பையும் பார்க்குறப்போ அவ்வளோ அழகா இருக்கு. அதை பார்க்கறதுக்கு நம்ம வந்து பணங்களை, லட்சக்கணக்கான பணங்களையும் நேரத்தையும் நம்ம செலவழிக்கிறோம், பார்த்து பிரமிப்படைகிறோம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் படைத்த இந்த அற்புதமான உலகத்தை நம்ம ரசிக்கிறோம் இல்லைங்களா? அதுல அவருடைய மிக சிறந்த சிருஷ்டிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் தாங்க. நீங்களும் நானும் தாங்க அவருடைய சிருஷ்டிப்பினுடைய மிக சிறந்தவர்கள். புரியுதுங்களா? சொல்லுது நம்ம மற்றதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம், அதை பாராட்டுறோம், அதை என்ன பண்ண அட்மயர் பண்றோம் இல்லைங்களா, அந்த பியூட்டி எல்லாம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் படைச்சதுல ரொம்ப சிறந்த படைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா அது மனிதன் தாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு சொல்றாரு பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு, கடல் நல்லா இருக்கு, வானத்தின் மச்சங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சூப்பர், பூமியை பார்க்குற சூப்பர். ஏன்னா அதுல இருந்து பிறப்பிக்கிற அந்த பூண்டுகள் அந்த செடிகள் இதெல்லாம் பார்க்குறாரு சூப்பர், பழங்கள் இதெல்லாம். மிருகத்தை படிக்கிறாரு சூப்பர், எல்லாத்தையும் படிச்சுட்டு சொல்றாரு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா மனுஷனை படிச்சுட்டு சொல்றாரு இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏன்னா மனுஷனை கடவுள் தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். விளங்குதுங்களா இல்லைங்களா? இங்க இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அவர் படைச்சாரு இல்லைங்களா? கடவுள் சிருஷ்டித்தாரு, நல்லா இருக்குதுன்னு சொன்னாரு. ஆனா மனுஷனை மற்றும் எல்லாத்தையுமே வந்து அவர் வாயில சொன்னாரு, அது அப்படியே தோன்றிட்டு. அதனாலதான் நான் சொல்றேன், விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து என்னால ஈஸியா ரெஃப்யூட் பண்ண முடியும். நான் சொல்றேன் இந்த உலகம் 6000 வருஷம் தான் ரொம்ப கிளியரா ஈஸியா கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனா இந்த மனுஷன் தான் ரொம்ப அற்புதமான படைப்புங்க. அவன் ஆண்டவர் வந்து அவனை படைக்கிறப்போ வாயில சொல்லல, மனுஷன் தோன்று உண்டாகு அப்படின்னு சொல்லல. மண்ணை எடுக்கிறாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த மண்ணை எடுத்து அவனை என்ன பண்றாரு, வனையறாரு பாருங்க. ஒரு குயவன் எப்படி வனையறானோ அது போலவே மண்ணை எடுத்து அவர் வனையறாருங்க மனுஷனை. அதற்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கோம் பாருங்க. மற்றதெல்லாம் அப்படியே தோன்றிட்டுங்க, ஆனா மனுஷனுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. ஏன்னா அவனை பார்த்து பார்த்து ரசிச்சு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு மனுஷனை குறித்து உங்களுக்கு நான் டீச் பண்ண ரொம்ப எனக்கு ஆசைங்க. ஏன்னா அது சயின்டிஃபிக்கா போதிக்கணும் உங்களுக்கு. ஏன்னா மனுஷன் அப்படியாப்பட்ட ஒரு படைப்புங்க. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆச்சரியங்கள், அவனுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து அற்புதமானது. இந்த உலகத்தை மனுஷனுக்காக ஆண்டவர் படைச்சார் இல்லைங்களா? இந்த உலகத்துல இருக்கிற இந்த 5 புலங்களும் வந்து மனுஷனுக்குள்ள இருக்கு. அதுதான் சொன்னேன், இது விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இத டீச் பண்றப்ப ரொம்ப பிரமித்து போயிடுவீங்க. என்னப்பா மனுஷன் இவ்வளவு அற்புதமான சிருஷ்டியான்ட்டு நீங்களே வியந்து போவீங்க. ஆமாங்க, அதுதான் சொல்றேங்க, நம்ம அற்புதமான சிருஷ்டிப்புங்க. நம்ம அவருடைய மற்றதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம், ஆனா கடவுள் நம்மளை பார்த்து ரசிக்கிறாருங்க. இதுதாங்க சத்தியம், வேதம் சொல்லுகிற சத்தியங்க. ஆனா இன்னைக்கு மனிதனுக்கு வந்து மதிப்பு கிடையாது. there is no worth for human beings. ஏன்னா மிருகங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மதிப்பு, பேப்பருக்கு பணத்திற்கு இருக்கிற மதிப்பு மனுஷனுக்கு இல்லாத போயிட்டு. அது ஏன், அதுவும் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் மனுஷன் அற்புதமான ஒரு சிருஷ்டி என்பதை வந்து இந்த உலகத்துல இருக்கிற யாராலுமே மறுக்க முடியாது. ஓகே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26வது வசனம் பாருங்களேன். ஆண்டவர் தேவன் மனிதர்களை சிருஷ்டித்து என்ன சொல்றார், பின்பு தேவன்
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சோ ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, மனுஷனை சிருஷ்டித்து அவங்ககிட்ட சொல்றாரு, இந்த பூமியை நீ ஆண்டு கொள்ளணும்பா. இந்த பூமியை பழுகி பெருகி இந்த பூமியை என்ன பண்ணும், நீ நிரப்பு. இருக்கா இல்லைங்களா? படிச்சோமா இல்லைங்களா? வசனம் கிளியரா இருக்கு. மனுஷனை படைத்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு சொல்றாரு, பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை அண்ட் ரிப்ளனிஷ் த எர்த் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பழுகி பெருகி இந்த பூமி என்ன பண்ணு, நிரப்பு. உனக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை நீ என்ன பண்ண, என்ஜாய் பண்ணு, அனுபவின்ட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சோ இங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த அதிகாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா பாவம் உள்ள வருதுங்க. பாவம் உள்ள இந்த உலகத்திற்குள்ள பாவம் வருது. அதனால இவ்வளவு அழகாக படைத்த இந்த உலகம் நாசமாயிடுது, கெட்டு போயிடுதுங்க. இந்த உலகம் இப்போ இந்த சூழ்நிலையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் பாவத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. மனுஷன் பாவத்தினாலே விழுந்து போனான். இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் எந்த ஒரு மத புத்தகத்திலையும் இல்ல. சேலஞ்ச் பண்ணி நான் காட்டுறேன், சேலஞ்ச் பண்றேன். இந்த சத்தியம் ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தை அழகா படைச்சாரு. ஆனா சாத்தான் மூலியமாக இந்த உலகத்திற்கு பாவம் பண்ணப்பட்டது. அந்த பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட மனுஷனும் உலகமும் கெட்டு போய் சீர்கெட்டு போச்சுங்க. இதுதான் உண்மை. இவ்வளவு அழகா இருந்த உலகம் ஏன் இப்படி கொடூரமா மாறிக்கொண்டிருக்குன்னா, அதற்கு காரணம் மனிதனுடைய வீழ்ச்சி. மனிதன் விழுந்து போனது சாதாரண விஷயம் கிடையாது. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், உதாரணத்திற்கு சொல்றேன். கடைசியா எப்போ நீங்க கீழே கால் தவறி எப்போ கீழே விழுந்தீங்க யோசிச்சு பாருங்களேன். யோசிங்க. விழுந்துந்தோம் நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்றதையும் நீங்க யோசிங்க. ஏதோ பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிளுங்க. எப்போ போன முறை நீங்க கீழே விழுந்தீங்க, கீழே விழுந்திருந்தோம் நீங்க எப்படி உங்களை உணர்ந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். நான் கூட விழுந்திருக்கிறேங்க, நீங்களும் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் கீழே விழுந்திருக்கிறோம், தடைக்கு விழுந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம விழுந்திருந்தோம், நம்மளுக்குள்ள என்ன ஒரு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள ஒரு நம்ம உடனே கீழே விழுந்திருந்தோம் என்ன பண்றோம், சுத்தி முத்தி பாக்குறோம். ஆமாவா இல்லைங்களா? கீழே விழுந்திருந்தோம் சுத்தி பாக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம கீழே விழுந்ததை யாரும் என்ன பண்ணிருக்க கூடாது, கவனிச்சிருக்க கூடாது, யாரும் பார்த்துருக்க கூடாது. ஏன்னா அப்படி பார்த்துருந்தா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு மாதிரி ஷேம் ஆகுது, அசிங்கமா இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? இது இல்லைன்னு யாரும் மறுங்க பார்க்கலாம், மறுக்க முடியாது. நம்ம கீழே விழுந்திருந்தோம், நம்மளுக்கு அடிபட்டுச்சா வலிக்குதோ அதெல்லாம் பாக்குறது இல்ல, உடனே கீழே விழுந்திருந்தோம் யாரும் நம்மள பார்த்துட்டாங்களா அப்படின்னு சுத்தி பாக்குறோம். ஏன்னா நமக்கு என்ன ஏற்படுது, அவமானம், அசிங்கம் ஏற்படுதுங்க. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு மிருகங்கள் கீழே விழுந்துச்சுன்னா தவறி எந்த மிருகமும் சிரிக்கிறது கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? ஒரு மிருகம் விழுது, நாய்ப்பூனை கீழே விழுது, மற்றது பார்த்து சிரிக்கிறாங்களா? இல்ல. ஆனா ஒரு மனுஷன் கீழே விழுந்தா சுத்தி இருக்கிறவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. கேவலமான ஒரு விஷயம். நாம கூட அதுல அடங்குறோம் ஒரு சில சமயத்துல இல்லையா? சிரிக்கிறாங்க, அவமானம் அவனுக்குள்ள வருது, அவன் வெக்கப்படுறான் பாருங்க இல்லையா? எங்கேயோ இச்சிக்கிச்சு தன்னுட்டு உடனே ரொம்ப ஜோரா கூட இச்சு இருக்கும். ஆனாலும் நம்ம சுத்தி பாக்குறோம், யாரும் நோட்டீஸ் பண்ணிக்க கூடாது, ஏன்னா நம்ம தேய்க்கணும். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே யாரும் ஜனங்கள் யாரும் இருந்தால் அங்கே அப்படியே அடிப்படாத மாதிரியும் வலிக்காத மாதிரியும் நம்ம நடிச்சுட்டு தூரம் போயிட்டு என்ன பண்ணுறோம், தேய்க்கிறோம். பார்க்க போனால் அடிப்பட்டுந்தமே நம்ம என்ன பண்ணோம், தேய்ச்சாதான் அங்கே அந்த ரத்தம் கட்டாது இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே விழுந்துருந்தோம் அடிப்பட்டுருந்தோம் சுற்றி முற்றி பார்க்குறோம். யாருமே நம்மள என்ன பண்ணி இருக்கக்கூடாது,
பார்த்துடக்கூடாதுன்ட்டு ரொம்ப எம்பாரசிங்கா நம்ம என்ன பண்றோம், ஃபீல் பண்றோங்க. ஏன்னா மனுஷன் விழுந்து போயிட்டான். பாவம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதனுடைய பாதிப்பை குறித்து உங்களுக்கு நான் என்ன பண்றேன், சொல்லிட்டு இருக்கிறேங்க. மனிதன் விழுந்துட்டான்றதுக்கு ப்ரூஃப், மனுஷன் பாவி என்பதற்கு ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம கீழே விழுந்திருந்தோமே, நம்ம என்ன பண்றோம், சுத்தி முத்தி பார்க்குறோம். ஏன்னா நம்மள யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, கேலி செய்திட கூடாதுன்ட்டு. ஏன், இது மிருகத்துங்களுக்கு தோன்றாதது, மிருகங்கள் செய்யாதத நம்ம ஏங்க செய்யறோம்? ஏன்னா மனுஷன் கௌரவமாக வாழ அல்லது கண்ணியமாக வாழ மனுஷன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. மனுஷனால தாங்க கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழ முடியும், மிருகங்களால கிடையாதுங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? ஏன்னா மனுஷன் தான் தேவனுடைய அல்லது கடவுளுடைய சாயல்ல என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். மனுஷன் எப்பவுமே தலை நிமிர்ந்து ஒழுக்கத்தோடும் எல்லாத்துலயும் சரீர பிரகாரமும் சரி, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, மாரலாவும் சரி, மனுஷன் எப்பவுமே தலை நிமிர்ந்து வாழும்படியாக தான் ஆண்டவர் அவனை சிருஷ்டித்தார் இல்லையா? மிருகங்கள் பாத்தீங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுங்க ரோட்லயே செக்ஸ் பண்ணிக்கோங்க, யாரு பார்க்காத அது பாட்டுங்க பண்ணும், டசனா பெத்து ரோட்ல போட்டுட்டு போயிடும். ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷனுக்குன்னு கோட்பாடுகள், மாரல்லாம். ஆமாவா இல்லைங்க? என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஏதோ மனுஷன் எல்லாத்தையும் அதை அந்தந்த இடத்துல தான் அவன் செய்யணும். அதற்கு விதிமுறைகள் இருக்கு. நம்ம பிள்ளைகளை பெற்று ரோட்ல போட்டு போயிடக்கூடாது. அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்கள நல்வழியில வளர்க்கணும். அவங்க எப்பவுமே சமுதாயத்துல எப்படி இருக்கணும், இதெல்லாம் மனுஷனுக்கு மாத்திரம் தாங்க, மிருகங்களுக்கு கிடையாது. மனுஷன் டிக்னிஃபைடான ஒரு வாழ்க்கைய வாழணும். ஆண்டவர் அதற்காக தாங்க மனுஷனை தன்னுடைய சாயல்ல என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தாரு. இப்படி தலை நிமிர்ந்து நல்லா வாழ்றவனை பாவம் என்ன பண்ணிச்சு, பாவம் அவனுக்குள்ள வாச அவன் விழுந்து போயிட்டான் பாருங்க. சோ விழுந்து போன ஒரு மனுஷன், ஒருத்தர் விழுந்துட்டாங்க, உடனே என்ன பண்ணோம், அவங்க உதவி கேட்கணும். இப்ப நீங்க ஒரு குழியில விழுந்துட்டீங்க, குழியில விழுந்திருந்தோம், நீங்க என்ன பண்ணும், கத்தணும், அழுவணும், என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க, நான் விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டுச்சுன்ட்டு என்ன பண்ணும், அவன் சொல்லணும், கேட்கணும், கெஞ்சணும், அழுவணும், எதனா பண்ணும். ஆமாவா இல்லைங்களா? ஆனா மனுஷன் விழுந்திருந்தோம், அவன் என்ன பண்றான், மறைக்கிறான். அவன் சுத்தி முத்தி பாக்குறான், நான் விழுந்தது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் பாவின்ட்டு யாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், தன்னுடைய பாவத்தை. இது ஏதேன் தோட்டத்துல நடந்துச்சுங்க. இதுதான், இது ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய போதிச்சு இருக்கிறேன் நான். மனுஷன் விழுந்து ஆண்டவர்கிட்ட அவன் ஓடி வரல, போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மரம் செடிக்கு பின்னாடி போயிட்டு என்ன பண்ணிக்கிறான், ஒளிஞ்சுக்கிறான். மனிதன் விழுந்திருந்தோம் தன்னைத்தானே அவன் என்னவா மாற்றிக்கொண்டான் தெரியுங்களா, முட்டாளா மாத்திக்கினாங்க. இது முட்டாள்தனமான செயல். மனுஷனுடைய வீழ்ச்சி அவனை என்னவா மாத்தியது, முட்டாளா மாத்தியது, ஒரு கேலி பொருளாக மாற்றியது. அவன் தன்னைத்தானே ஒரு கேலி பொருளாக என்ன பண்ணிட்டான், மாத்திக்கினாங்க. அவன் விழுந்தது சாதாரணமான ஒரு வீழ்ச்சி கிடையாது. அவன் ஒரு பெரிய புதகுழியில விழுந்துட்டான். பாவம் செய்து அவன் புதகுழியில விழுந்துட்டான். அங்கத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க கடவுளேன்னு கத்துறதுக்கு பதிலா, நான் விழுந்ததை யாரும் பார்க்கலையா, நோட்டீஸ் பண்ணிட்டாங்களான்றத அவன் என்ன பண்றான், பாக்குறான் பாருங்க. அதனால அவனே அந்த குழியில இருந்து எப்படின்னா நான் ஏஞ்சி வந்துடணும், தப்பிச்சுன்னுட்டு அவன் என்ன பண்றான், முயற்சிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது, அவனால அது சாத்தியம் கிடையாதுன்ட்டு. கடவுளா பார்த்து அவனை காப்பாத்தினாதான் உண்டு. இல்லாத பட்சத்தில் மனிதன் தன்னைத்தானே என்ன பண்ண முடியாது, காப்பாத்தி கொள்ள முடியாது, அவனால எழும்பி நிற்க முடியாது என்ற இந்த சத்தியத்தை அவன் என்ன பண்றான், அறியாம இருக்கிறாங்க. இதுதான் மனிதனுடைய பரிதாபமான ஒரு நிலையா இருக்கு. அவனுடைய வீழ்ச்சி அப்படியாப்பட்ட ஒரு வீழ்ச்சியாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த பரிணாம கோட்பாடு இல்லையா, எவல்யூஷன் தியரி எல்லாம் என்ன சொல்றாங்க, உலகம் அப்படியே வந்துச்சு, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்,
இல்லையா? இந்த குரங்குக்கு பிறந்த குரங்கு பயப்புள்ள டார்வின் என்ன எழுதி வச்சானோ அதை படிச்சுட்டு இன்னைக்கு மனுஷன் வந்து குரங்குல இருந்து வந்து இதாகுனா மனுஷனுடைய ஏற்றம் வந்து எப்படி இருக்கு பாருங்க. மனுஷன் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். மனுஷனுடைய உயர்வு, வளர்ச்சி, ஏற்றத்தை வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணுது, இந்த பரிணாம கோட்பாடு வந்து பிள்ளைகளுக்கு போதிக்குது, கற்றுக் கொடுக்குது. ஸ்கூல்லையே தப்பா கற்றுக் கொடுக்குறாங்க. மனுஷன் குரங்குல இருந்து அப்படியே இவால்வ் ஆகி என்ன இருக்கிறான், இவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறான் மனுஷனுடைய வளர்ச்சியை காட்டுறாங்க பாருங்க. ஆமாவே இல்லைங்களா? மனிதன் விழுந்து போயிட்டான், அவனால தன்னை மீட்டுக்கொள்ள முடியல என்ற இந்த வேதம் சொல்லுகிற இந்த சத்தியத்தை மறுப்பதற்காக இந்த பரிணாம கோட்பாடு இதை இல்லைன்னு நிரூபிக்க அவங்க வந்து என்ன பண்றாங்க, இப்படியாப்பட்ட விஷயங்களை வந்து போதிக்கிறாங்க. கொஞ்சம் தலை கொழுங்குற மாதிரி இருக்குங்களா? இன்னைக்கு நிறைய ஆதி ஆமத்துக்கு போனாலே தலை கொழும்பும். ஏன்னா அது சயின்டிஃபிக்காக படிக்க வேண்டியது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சொல்ற அந்த எவல்யூஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வந்து ஏற்றம் அடைந்து கொண்டிருக்கிறான், அவன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆதி காலத்துல இருந்த மாதிரியே அவன் இல்லை பாரு. அவனுடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. அவன் வந்து எவ்வளோ அதை கரெக்டாக எப்படி சொல்லுறதுங்க, ஆங்கிலத்தில் வந்து அதை வந்து அசென்ட் ஆஃப் மேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மனிதனுடைய ஏற்றம், அவன் ஏறிக்கொண்டே இருக்கிறான், வளர்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்றாங்கன்னா, வேதத்தை மறுப்பதற்கு. மனுஷன் வந்து கடவுள்னு எல்லாம் யாருமே இதை படைக்கல அப்படின்ட்டு அந்த அவன் விழுல, அவன் பாவத்துல இல்லை அப்படின்றத மறுப்பதற்காக இவங்க இந்த கோட்பாடுகளை வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து தவறாக போறப்போ அவங்களுக்கு அதனுடைய பதில்கள் இல்லை பாருங்க. ஆமாவா இல்லைங்களா? பாருங்க, மனுஷன் ஏற்றம் அடைக்கிறான்ப்பா, மனுஷன் டெவலப் ஆகுறான், வளர்ந்துன்னு இருக்கிறான், அவனுடைய வளர்ச்சி எப்படியாப்பட்டது, எப்படி இருக்கிறான்ட்டு எல்லாம் போதிக்கிறவங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, மனுஷன் விழுறாப்போ, பாவம் செய்யறாப்போ, பாவத்துல அவன் வந்து விழுறாப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, இந்த தவறை நம்ம செஞ்சோம்னா இந்த பிரதிபலிப்பு அதாவது கான்சிக்வன்சஸ், இந்த தவறை செஞ்சா இதனுடைய பிரதிபலிப்பு இப்படியாக இருக்குன்ட்டு அவனுக்கு நல்லா தெரியுது. சாராயம் குடிச்சா, விபச்சாரம் செஞ்சா கேன்சர் வரப்போகுது, எய்ட்ஸ் வரப்போகுது, இந்த தப்பு செஞ்சா கேன்சர் வரப்போகுது, சிகரெட் குடிச்சா கேன்சர் வரப்போகுது, மதுபானம் குடிச்சா கிட்னி ஃபெயிலரா, இதெல்லாம் தெரியுது மனுஷனுக்கு. இதெல்லாம் செய்யறதின் விளைவாக மனுஷனுக்கு வந்து பின் விளைவுகள் நிறைய காத்துட்டு இருக்குன்னு தெரியுது. அதனால வந்து அவனுக்கு துன்பம், துக்கம், பிரச்சனையில அவன் விழ போறான், அவனுடைய வாழ்க்கையே வந்து மிசரியா இருக்க போகுதுன்ட்டு தெரிஞ்சும் மனுஷன் அதை என்ன பண்றான், செய்யறான். அந்த சோதனைக்கு தன்னை வந்து என்ன பண்ணிடுறான், ஒப்பு கொடுத்துறான். இதெல்லாம் ஒரு டெம்டேஷன் தானேங்க. இந்த இது செஞ்சா இது எனக்கு நடக்க போகுதுப்பா, இந்த கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனாலும் அந்த விஷயத்துல இருந்து அவனுக்கு ஏதோ ஒரு இது கிடைக்குது, சுகம் கிடைக்குது இல்லைங்களா? அதுதான் டெம்டேஷன் சொல்றோம். ஸோ மனிதன் வந்து அந்த சோதனைக்கு வந்து தன்னை வந்து என்ன பண்ணிடுறான், ஒப்பு கொடுத்துறான் பாருங்க. அவனுக்கு தெரியுது இதுதான் தவறு, இது சரியானது, இது வந்து ரொம்ப மோசமானது, இதெல்லாம் நம்ம செய்தா இப்படி நடக்கும்ட்டு அவனுக்கு தெரியுது. ஆனா அந்த சோதனை வராப்போ அவனால வந்து அதை வந்து என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அதை செய்யாம அவனால இருக்க முடியறது இல்லைங்க. அதனால அவன் வந்து அதை செய்து அவனுடைய வாழ்க்கை என்னவா மாறிடுது, துன்பமும் துக்கமும் பிரச்சனையில போயிட்டு அவனுடைய வாழ்க்கை இருக்கு. ஸோ இவங்க இந்த பரிணாம கொள்கை சொல்லுது இல்லைங்களா, மனுஷன் வந்து ஏற்றம் அடைகிறான்ட்டு, அதற்கு எந்த விதமான சான்று கிடையாது. there is no evidence. உண்மையா இல்லைங்களா? எந்த விதமான ஆதாரமும் என்ன கிடையாது பாருங்க. ஏன்னா அவன் வந்து மனுஷன் வந்து இன்னமும் உலகம் உண்டாயதுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க மனுஷனை எடுத்துக்கினீங்கன்னா, மனுஷன் ரொம்ப பரிசுத்தமானா மாறிட்டானா? கிடையாது. மனுஷன் ரொம்ப நீதிமானா இருக்கிறானா? கிடையாது. மனுஷன் வந்து இத்தனை விதமான அறிவை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அனுதினமும் அக்குமுலேட் பண்றாங்க இல்லைங்களாங்க. ஸ்கூலுக்கு போறாங்க, அறிவை என்ன பண்றாங்க, வளர்த்து கொள்றாங்க இல்லைங்களா, இன்னும் அறிவை பெருகி கொள்றாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வைத்து அவனால இன்னும் பரிசுத்தமா வாழ முடியலங்க, அவனால நீதிமானாய் வாழ முடியல, அவனால மற்றவங்களை நேசிக்க முடியலங்க. இத்தனை ஆயிரம் மில்லியன்ஸ்
எவ்வளோ மில்லியன்ஸை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 6 தாண்டிட்டோம். இன்னும் மனுஷனால வந்து ஏற்றம் அடைய முடியல. மாறாக அவன் இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பரிணாம கொள்கை சொல்லுது மனுஷன் வந்து ஏற்றம் அடைகிறான். ஒன்றும் கிடையாது. அவன் ஏற்றம் அடையில, இன்னும் பாதாளத்திற்கு தான் போயின்னு இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்குங்க. அவன் இன்னும் வந்து தீய செயல்களை தான் செய்யறான், துஷ்ட செயல்களை செய்யறான், கெட்ட செயல்களை செய்யறான். இரக்கமற்றவனாகத்தான் இன்னமும் மாறிக்கொண்டிருக்கிறான் மனுஷன் வந்து ஏற்றம் அடையில. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. மனுஷன் வந்து அப்போ குகை மனிதர்கள், நான் சொல்றது 6000 வருஷங்களுக்கு முன்பதாக, அவங்க பல லட்சம் கோடின்னெல்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் விடுங்க. சரி, இந்த படிப்பு கல்வி இதெல்லாம் வராதுக்கு முன்பதாக இருந்த மனிதர்களே நான் ஒப்பிட்டு சொல்றேன். குகையில வாழ்ந்த மனுஷர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த டெரிட்டரியில யாருன்னா வந்துட்டா அவங்கள என்ன பண்ணுவாங்க? அடிச்சு கொல்லுவாங்க. உண்மைதான். சாகடிச்சிருக்கிறாங்க இல்லையா கேனிபல்ஸ், இந்த காட்டுவாசிகள். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? மனுஷன் ஏற்றம் அடையாத போது சொல்றேன், அவங்க ஒரு சிலரை வந்து என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தி அவங்கள சாகடிச்சாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க இல்லைங்களா மனுஷன் ஏற்றம் அடைந்தான்ட்டு இவ்வளோ நூற்றாண்டுகளாக. சரி, மனுஷன் இவ்வளோ அறிவு பெருத்து, இவ்வளோ டெக்னாலஜிஸ் இல்லைங்களா, எவ்வளோ இருக்கு. ஆனா அவனை விட இவனுங்க தான் மோசமானவனுங்க. அவனுங்கன்னா ஒரு 10 100 இவ்வளோ பேர் 1000 பேரை தான் சாகடிச்சாங்க. ஆனா இவனுங்க வந்து ஒரே ஷாட்ல வந்து ஒரு நகரத்தையே அழிச்சிடுவானுங்க. இதுக்கு பேர் தான் ஏற்றமாப்பா. நான் சொன்னீங்களே ஏற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறான்ட்டு. மனுஷன் இப்போ ஒரே ஒரு ஆட்டோமிக் பாம்பு போட்டு ஒரு நகரத்தையே அழிச்சிடறான். இங்கே உலக போர் 1, உலக போர் World War I, World War II எல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு முன்பதாக சாட்சியா இருக்குங்க. இப்போ World War III ஒன்று வரப்போகுது. அதுதான் அர்மேகதான் யுத்தம். மனுஷன் நாட்டுக்கு நாடு, மாநிலத்திற்கு மாநிலம், நகரத்திற்கு நகரம், கிராமத்திற்கு கிராமம், வீட்டுக்கு வீடு, தெருக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, கொடுமைகள், வன்முறைகள். ஆமாவா இல்லைங்களா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் எதிர்த்து நின்று செத்துட்டு இருக்கிறாங்க. போன வாரம் நடந்துச்சு காஷ்மீர்ல, மறந்துட்டீங்களா? இங்க சுற்றுலா பயணிகளை சாவச்சானுங்க. மனுஷன் ஏற்றம் அடைஞ்சுனுக்குறான்ப்பா. அவனுக்கு ரொம்ப அறிவு பெருகின்னு இருக்கு. அவனை மாதிரி பரிணாம கொள்கைக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து என்ன கிடையாது. அவங்க கிட்ட இதற்கு பதில் கிடையாது. மனுஷன் ஏன் ஒருத்தனை சாவடிக்கிறான்றதுக்கு பதில் அவங்க கிட்ட கிடையாதுங்க. ஆனா வேதத்துல பதில் இருக்கு. ஏன்னா அவனுக்குள்ள பாவம் இருக்கு, அவனுக்குள்ள சுயநலம் இருக்கு, அவனுக்குள்ள செல்ஃபிஷ். நான், என் குடும்பம், என் பணம், என் சொத்து, இது என்னுடையது, எனக்கு வேணும், இந்தாப்பா உனக்கு, அதெல்லாம் பார்க்க போறோம். நான் இப்ப சொல்றது திருப்தி கிடையாது அவனுக்கு. அவனுக்குள்ள இருக்கிற பாவம் இன்னும் இதுதாங்க வேதம் கத்து கொடுக்குற சத்தியம். இதுதாங்க உண்மை. ஆனா பரிணாம கொள்கைக்கு வந்து இதற்கு பதில் கிடையாது. ஏன்டா மனுஷன் ஒருத்தனை அச்சுக்கிறான்? எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரையும் நேசி. எல்லாரும் குரங்குல இருந்து தானே இவால்வ் ஆகி வந்து இருக்கிறாங்க. ஏன் அப்போ ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு அடிச்சுக்குது? புரியுதுங்களா இல்லைங்களா சொல்ற சத்தியங்கள் எல்லாம்? பாருங்க, இன்னைக்கு நான் மெசேஜ் கொடுக்கறதா இதுவே கிடையாது. நேற்று இருந்துச்சு எனக்கு. நேற்று தான் அதற்கு ஆயத்தமான நான். நேற்று பல விஷயங்கள்னால அது கொடுக்க முடியல. நான் வேலைக்கு போகணும். ஆனாலும் சத்தியத்தை சொல்லிடுறேன், கவனம் வச்சுக்கோங்க. இந்த மனுஷனை கடவுள் படைத்தார். மனுஷன் பாவம் செய்து விழுந்து போனான். பாவத்தினாலே மனுஷனுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு என்ற இந்த சத்தியம் உண்மையானது. இதுக்கு ஆதாரம் வந்து மனிதனுடைய வாழ்க்கை. இந்த உலகம் அப்படியே தோன்றியது. மனுஷன் குரங்குக்குள்ள இருந்து வந்தான். அவன் ஏற்றம் அடைந்து கொண்டிருக்கிறான். நாளுக்கு நாள் அவன் டெவலப் ஆயிட்டு இருக்கிறான், வளர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு சொல்றதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. அதற்கு ப்ரூஃபு வேதத்துல இருக்கு. வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே, ஆதாமனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இருக்குமோ. இதுவும் ஆயிற்று.
பார்த்தீங்களா? பைபிள் கிளியரா சொல்லுங்க. பாவம் இந்த அற்புதமான இந்த அழகான உலகத்துல பாவம் வந்துச்சு. பாவத்தினாலே எல்லா மனுஷரும் பாவிகளாய் மாறினார்கள். பாவத்தினால மனுஷனுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. மனுஷன் இன்னைக்கு சாவுறான். ஏன் சாவுறான் சொல்லுப்பா? பரிணாம கொள்கை தெரியாது. மனுஷன் சாவுறான். எதற்கு சாவுறான்? யாரா சொல்லுங்க. யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. மனுஷன் ஏன் சாவுறான்? பதில் இங்க இருக்கு. த ஹோலி பைபிள் கிட்ட கர்த்தருடைய வார்த்தையில பதில் இருக்கு. மனுஷன் ஏன் சாவுறான்? ஏன்னா அவனுக்குள்ள பாவம் இருக்கு. பாவத்தினாலே மனுஷனுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சுங்க. அதனால தான் மனுஷன் இன்னைக்கு என்ன பண்றான்? மறிக்கிறாங்க. இது எவ்வளவு நியாயமான ஒரு பதிலா இருக்கு? ஆமாவா இல்லைங்களா? வேதம் சொல்றத நம்பினா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா. மனுஷனை ஆண்டவர் படைச்சாரு, மனுஷன் விழுந்தான், அதனால மனுஷனுக்கு மரணம் வந்துச்சு. இதுல இருந்து ஒருத்தன் உன்னை காப்பாத்தணும்னா அதற்காக தான் கடவுளே. யாருமே உங்களால காப்பாற்ற முடியாது. ஏன்னா எல்லோருக்குமே மரணம் சம்பவிக்கும், எல்லோருக்குள்ளும் பாவம் இருக்கு. ஸோ இவங்களை காப்பாற்றணும்னா, இந்த புதக்குழியில விழுந்த மனுஷனை தூக்கி எடுக்கணும்னா வெளியே யாருன்னா பாவமே செய்யாதவங்களால தான் காப்பாற்ற முடியும். அதற்காக தான் கடவுள் மனித அவதாரத்தை எடுத்து இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் கை கொடுக்குறப்போ அவர் கையை நீ பிடிச்சுக்கணும்னா அவர் உன்னை குழியிலிருந்து தூக்கிடுவாரு. அவர் உனக்காக மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு. அவருடைய ரத்தத்தினால உன்னுடைய பாவம் கழுவப்படுதுன்ட்டு நீ நம்பலனா உன் பாவம் கழுவப்படும். நீ விழுந்த உன்னை அவர் தூக்கி எடுப்பார், உன்னை நீதிமானாய் அவர் மாற்றுவாருன்னு நீ நம்புனா அது உனக்கு நடக்கும். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். இன்னொன்னு உங்களுக்கு தெரியுங்களா? வேதத்தினுடைய முதல் சத்தியமே என்ன தெரியுங்களா? மனுஷன் விழுந்துட்டான். அந்த மனுஷன் தான் விழுந்துட்டேன்றத ஒத்துக்கொண்டாதான் அவனுக்கு ரட்சிப்பு. இதுதாங்க சத்தியம். இன்னைக்கு நிறைய பேர் அத உணர்தல பாருங்க. நான் முடிக்கிறேன். அடுத்த பாடத்துல உங்களுக்கு நான் இதை பாருங்க எவ்வளவு எழுதினுக்கிறேன் பாருங்க. அடுத்த பாடத்துல உங்களுக்கு நான் போதிக்கிறேன். இப்ப நேரம் இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நீ பாவின்ட்டு உன்னை ஒத்துக்கொள்ளணும், நீ விழுந்து போனவன்ட்டு உன்னை ஒத்துக்கொள்ளணும். அப்பதான் உனக்கு மீட்பு, உனக்கு ரட்சிப்பு. ஆனா நிறைய பேருக்கு இல்ல பாருங்க. ஏன்னா சுய நீதியில அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்குமே அவங்க பாவின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. பாவிக்கே யார் தேவை? ரட்சகர் தேவை இல்லைங்களா? வியாதி உள்ளவனுக்கே வைத்தியன் தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் எதற்கு நீதிமான்களை அழைக்க அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன், கெட்டு போனவர்களை தேடவும். ஆமாவா இல்லைங்களா? ஸோ என் மக ஆனாசரா, என்னுடைய மகள் 10 வயசு தான் அவங்களுக்கு. கடந்த வாரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரை கூட்டிட்டு என்கிட்ட சொன்னாங்க. என் மக சொன்னா, இவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், உனக்கே தெரியாமாமே, உனக்கே தெரியும் இல்லையா? நீயே சொல்ல. நான் சொன்னேன், நான் சுவிசேஷம் சொன்னேன். இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்ற சத்தியம்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க தான் இன்னும் டீப்பா, நீங்க தான் எப்பவுமே ஒண்ணுக்குள்ள. ஏன் இதை நான் இங்க சொல்றேன்னா, என் மக சொல்றான். என் மகன்ற வாசை கிடையாது, யாரா இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா என் மக சொன்னான், நீங்க தான் அதுக்குள்ள போய் சொல்லுவீங்களே, அப்படி உங்களுக்கு சொல்லுங்கன்ட்டு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தாங்க. சரி, நானும் அவங்களுக்கு எவ்வளோ 8-9 வயசு தான், அவ்வளோதாங்க. நானும் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணேன்? சுவிசேஷத்தை சொன்னேன். சுவிசேஷத்தை சொல்றப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி சொல்ல முடியாது, கூடாது இல்லைங்களா? அவங்களுக்கு புரியும்படியாக தான் நம்ம சொல்லணும். பேசிக்கலி நான் சண்டே கிளாஸ் டீச்சருங்க. ஸோ பெருமைக்காக சொல்றேன். இதுக்கு பின்னாடி இப்போ ஒரு பெரிய சாட்சியே இருக்கு. வேற என்னைக்குன்னா நான் சொல்றேன், டைம் இல்லை. பெருமை இல்லைன்ட்டு அப்போ உங்களுக்கு இப்போ பெருமைன்னு நீங்க நினைப்பீங்க. இல்லை, அப்போ நான் என் சாட்சியை சொல்றப்போ புரியும். நான் சொன்னேன், இப்போ நீ ஸ்கூலுக்கு போற, அங்க நீ தப்பு செஞ்சா உன்னை என்ன பண்றாங்க? டீச்சர்ஸ் தண்டிக்கிறாங்க. நீ வீட்டுக்கு வர, வீட்டில் தப்பு செஞ்சா அப்பா அம்மா உன்னை என்ன பண்றாங்க? பனிஷ் பண்றாங்க. நீ சமுதாயத்துல தப்பு செஞ்சா போலீஸ் உன்னை என்ன பண்ணுவான்? தண்டிப்பான். இப்படி நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். நம்ம செய்யற தப்புக்கு நமக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. அது போலவே நம்மளைய கடவுள் அவருடைய சாயல்ல படிச்சாரு, அற்புதமா அழகா படிச்சிருக்கிறாரு. நம்ம செய்யறப்போ நம்மள ஆண்டவரும் என்ன பண்ணுவாரு? தண்டிப்பார். பார்க்க போனா இந்த எல்லாரையும் பார்க்கலாம்
மனுஷனை தண்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் யாருக்கு தான் இருக்கு? கடவுளுக்கு தான் இருக்கு. ஏன்னா கடவுளால நம்ம படைக்கப்பட்டவர்கள். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க. இப்போ வருது, எப்பவுமே ஒன்று போதிக்கிறப்போ எக்ஸ்ட்ரா நிறையா வரும். ஸோ அவங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம செய்கிறப்போ நம்ம நம்மளுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. நம்மலாம் பாவிகள். ஸோ நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் நமக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் நம்மளுடைய தண்டனையெல்லாம் ஏசப்பா சிலுவையில் என்ன பண்ணாரு? சுமந்துக்கினாரு. நம்மளுடைய தண்டனையெல்லாம் அவரு ஏற்றுக்கினாரு. ஸோ இதை நீ உனக்காக தான் அவர் அந்த தண்டனையெல்லாம், உன் தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கினாருன்னு நீ நம்புறேன்னா நீ ரட்சிக்கப்படுவ. உன்னை ஏசப்பா மன்னிச்சிருவாரு, உனக்கு மோட்சம் உண்டுன்னு எல்லாம் சுவிசேஷத்தை நான் சொன்னேன். இது தாங்க சுவிசேஷம். என்னுடைய தண்டனை அவர் மேல போச்சு. நான் செஞ்ச பாவத்திற்கெல்லாம் அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இதுதான் சுவிசேஷம். இதை நீ நம்பினா நீ ரட்சிக்கப்படுவ. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுது, நம்மளுடைய பாவங்களுடைய தண்டனை எல்லாம் அவர் மேல விழுது. இதுதான் சிலுவையில நடந்துச்சு. இது ரொம்ப குழப்பிக்காதீங்க. இது மனுஷனுக்கு சொன்னா அவன் ஏற்க மாட்டிருக்கிறான். ஏன்னா அவன் சொல்றான், நான் செஞ்ச தப்புக்கு எப்படிப்பா இன்னொருத்தரை தண்டிக்கலான்ட்டு அவன் குறுக்கு புத்தி யோசிக்குது. அவன் அப்படித்தான் சொல்றாங்க மனுஷர்கள். நான் செஞ்ச தப்புக்கு எப்படி அவரு தண்டனை ஏத்துக்க முடியும் அப்படின்றது ஒரு தரப்பு ஜனங்கள். இன்னொரு தரப்பு ஜனங்கள் பாத்தீங்கன்னா தாங்கள் பாவினே ஒத்துக்க மாட்டாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். நான் எதுவும் நான் சொல்லுவேன், நம்ம எல்லாம் பாவி, ஏசப்பன். நான் பாவியெல்லாம் கிடையாதுப்பா. நான் விபச்சாரம் செய்யல, நான் இதை செய்யல, நான் அதை செய்யல, நான் நீதிமா. பாத்துக்கிறீங்களா? நான் பார்த்துருக்குறேங்க சுயநீதி பிடிச்சவங்க. அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒத்துக்காத பட்சத்துல அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, அவங்களுக்கு பரலோகமே கிடையாது. சொல்ல வர்றது புரியுதுங்களா இல்லைங்களா? மனுஷன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளாத பட்சத்துல அவனால ரட்சிக்கப்பட முடியாது. நிறைய பேர் அப்படி சுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிப்பேன், அப்போ நரகத்துல போய் சாவு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு நான் தான் தண்டனையை என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். அதை மற்றவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. என் தப்ப நானே திருத்தி கொள்றேன். அதுக்காகத்தான் புண்ணிய யாத்திரை போறான், இந்த பலி கொடுக்குறான், அதை செய்யறான், இதை செய்யறான். மனுஷன் என்னென்னத்தையும் செய்து என் தப்ப நான் மூடி மறைக்கிறேன், அதை நானே சரி செஞ்சுக்கிறேன்ட்டு. அது முடியாது. நீ விழுந்துக்கிற குழி எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியாது. உன்னுடைய டிஎன்ஏல என்ன ரத்தம் ஓடுதுன்ட்டு உனக்கு தெரியல. ரத்தத்திலேயே பாவம் கலந்துருக்குன்ட்டு உனக்கு நான் சொன்ன சயின்டிபிக்கா தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஆதாமுக்குள்ள இருந்து வந்த எல்லோருமே பாவிகள் தான். ஒரிஜினல் சின்னு வேற, நம்ம செய்யற பிராக்டிக்கல் சின்னு வேற. நீ பிராக்டிக்கல் சின்ன பாவம் செய்யாம கூட இருந்துடலாம், ஆனா ஒரிஜினலா நீ ஒரு சின்னர். அதனால யாருமே பாவம் செய்யாத வாழ்றாங்கன்ட்டு எவனா சொன்னானா ஒரு டுபாகூர் கிடையாது. இந்த உலகத்துல எல்லா மனுஷரும் பாவம் செய்வாங்க. புரியுதுங்களா? எல்லா மனுஷரும் பாவம் செய்வாங்க. நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நல்லது செய்யத்தான் நீ ஒருத்தருக்கு கத்துக் கொடுக்கணுங்க. தீமை செய்ய நீ ஒருத்தனுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்லது செய்ய, இது செய்ய, அது செய்யும் தான் நம்ம என்ன பண்ணோம்? கத்துக் கொடுக்கணும். ஆனா தீமை செய்ய நீ கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களா செய்வாங்க. இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி, எவ்வளவு பெரிய சத்தியம்னு புரிஞ்சுக்குங்க. இதுதாங்க இந்த பரிணாம கொள்கைக்கெல்லாம் இது தெரியாது. புரியுதுங்களா? மனுஷன் பாவம் செய்வான். நீ பாவம் செய்யலாம் அவனுக்கு கத்து தராத. அவன் எப்படி பாவம் செய்வான், அவன் எப்படியாப்பட்ட பாவி என்பதை அடுத்த பாடத்துல உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? டீச் பண்றேன். மன்னிச்சுக்கங்க, இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ மனுஷன் விழுந்து போயிட்டான். மனுஷன் தன்னால காப்பாற்றி கொள்ள முடியாது. அவனை காப்பாற்றணும்னா அவனை காப்பாற்றக்கூடியவர்களுடைய குணாதிசயம் எப்படியாப்பட்டதா இருக்கணும்? அதாவது குழியில விழுந்திருக்கிற மனுஷனை ஒருத்தர் காப்பாற்றணும்னா அந்த மனுஷன் குழிவுக்கு வெளியே இருக்கணும், அவன் பாவமே செய்யாத இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ் இந்த உலகத்துல பிறந்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குள்ளயும் இல்லை. அது ஒரே ஒருத்தருக்கு தான் இருந்துச்சு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பாவம் இல்லாமல் பிறந்தாரு, பாவம் இல்லாமல் வாழ்ந்தாரு, பாவிகளுக்காக மரித்து அவருடைய மரணத்தினாலே நம்மளை என்ன பண்ணாரு? காப்பாத்தினாரு. இதுதான் சத்தியம். இதை நம்பினீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் நிச்சயம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.